ஐபிஎல் 2026க்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? அது கூடவே சிஎஸ்கேவோட ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ரி பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட் இயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஆர்டிஎம்ல பிரேக் பண்ணி 100 அகமத்தை 10 கோடிக்கு வாங்கினாங்க. 100 அகமது இந்த ப்ரைஸ் டேக் ஏற்ற மாதிரி நல்லாவே விளையாடினாரு. அது கூட சிஎஸ்கேக்கு அதிக விக்கெட் எடுத்த ஸ்பின்னராகவும் அவர் இருந்தார். லாஸ்ட் இயர் சிஎஸ்கேக்காக 100 அகமது பவுலிங்க்கு வந்தாவே ஒன்று விக்கெட்டாக குவிப்பார், இல்லைன்னா லோவஸ்ட் எக்கனாமியில் போட்டிருந்தாரு. ஆனால் 2026 T20 வேர்ல்ட் கப்பில் 100 அகமதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆப்கானிஸ்தானோட முதல் மேட்சான ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச்லேயும் 100 அகமது விளையாடவே இல்லை. அடுத்த மேட்ச்ல யூஏக்கு எதிராக 3 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து எந்த விக்கெட்டுமே எடுக்கல. நாமே 11.7 ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. சரி, ஒரு மேட்ச் தான் நல்லா பவுலிங் போடல, அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லையும் நல்லா போட்டுருவார்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்லேயும் 3 ஓவரில் 35 ரன் கொடுத்து எந்த விக்கெட்டுமே எடுக்காம 11.7ங்கிற எக்கனாமி ரேட்ல இருந்தாரு. சரி, 100 அகமது தான் பரவாயில்ல, இப்ப புதுசா வாங்கிக்கிற அகில் ஹுசேன் இருக்காரு, அவரு பாத்துக்குவாரு அப்படின்னு பார்த்தா அகில் ஹுசேனும் ஜேஎஸ்கே டிஎஸ்கேக்கு பண்ண மாதிரி எந்த எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல பண்ணவே இல்லை. ஆனா 100 அகமது கூட கம்பேர் பண்றப்ப அகில் ஹுசேன் டீசென்டாவே பவுலிங் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்கிலாந்துக்கு எதிராக 4 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நேபாளுக்கு எதிராக 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. போன வருஷமா பரவாயில்ல, நம்ம தளபதி ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு, அவர் பேட்டிங்ல கொஞ்சம் ரன்ஸும் அடிச்சு பவுலிங்ல டக்குன்னு விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பாருன்னு இருந்தோம். இந்த வருஷம் ஜடேஜாவும் இல்லை. இப்போ சிஎஸ்கேவோட மெயின் ஸ்பின்னர்ஷிப் இப்படி ஒரு புவரான ஃபார்ம்ல இருக்காங்க. சரி, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா பேட்டிங்ல நம்ம சஞ்சு சேட்டன் எந்த ரன்ஸுமே அடிக்கல. கடைசியாக நடந்த இந்தியா vs நியூசிலாந்து T20 சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் சொல்ற மாதிரி எந்த ரன்ஸுமே அடிக்கல. என்னதான் சஞ்சு சாம்சன் இப்படி ரொம்ப மோசமா விளையாட்டு இருந்தாலும் சிஎஸ்கேக்கு வந்துட்டாருன்னா சஞ்சு சாம்சன் வேற லெவலா மாறுவார் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஹோப் இருக்குன்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சன் பழைய சஞ்சுவா ரிட்டர்ன் ஆகி அகில் ஹுசேன் 100 அகமதோட ஸ்பின் பவுலிங் காம்போ ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா சிஎஸ்கே இந்த 2026 ஐபிஎல் சாம்பியன்ஷிப் ஆகாத யாராலும் தடுக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன் விஷயத்துக்கு வந்தோம்னா, பிப்ரவரி 23 நாவலூரில் இருக்கிற சிஎஸ்கேவோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் முதல் கொஞ்சம் வாரத்துக்கு ப்ராக்டிஸ் செஷன் நடக்க போகுதுன்னு தகவல் வந்திருக்கு. ப்ராக்டிஸ் செஷனுக்காக நம்ம தலை தோனி அப்புறம் மீதிக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸும் டே 1லேருந்து டீம் கூட ஜாயின் ஆகுவாங்க. பிப்ரவரி 23 ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா சிஎஸ்கே அந்த டே டென் கமிங் டே அப்படின்னு அறிவிப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் எந்த அஃபிஷியல் நியூஸ் சிஎஸ்கே கிட்டேருந்து இதை பற்றி இன்னும் வரல. 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கே அப்போ ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.